கமருதீன் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கான். பார்த்தீங்களா, அவனோட காஸ்டியூமுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் பாருங்கள். அடோர் அங்கே தான் போயிருக்கான். பிக் பாஸில் போட்ட எல்லா காஸ்டியூமும் பயங்கரமாக இருந்தது. காரணம் கமரு எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு காரணம், கமருவை பாரு லவ் பண்ணுறதுக்கு காரணமும் காஸ்டியூமும் ஒரு இது தான். என்ன எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருக்கும், பாரு சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குடா, மாச்சோவாக இருக்க, பயங்கரமாக இருக்க, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உண்மைதான், அது பயங்கரமாக இருக்கான். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து இந்த உள்ளே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பான் போல். கலர் வந்து ஹேரெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்ல, ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கான்னா கலர்ஸ் போயிருக்கான். அங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டான். ஸோ விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு, உன்னோட ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார்ல, அதை அப்படியே இவன் பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறான், அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, இது முடிக்கு, அப்புறம் வந்து இது ட்ரெஸ்ஸுக்கு காஸ்டியூமுக்கு, அப்புறம் ஒரே திறப்பு விழா தான். லக்ஷ்மி அந்த அகாடமி இருக்குல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான். ஸோ ஏற்கனவே சொன்னது தான், சீஃப் கெஸ்ட்டாக போய் ஓப்பன் பண்ணுறான்ட்டு. ஸோ மாசான வாக்கு, பயங்கரமான ஒரு ஹீரோ மெட்டீரியலுங்க கமரு. சும்மாவா, பாரு வந்து ஒருத்தனை லவ் பண்ணுறான்னா அவன் எப்படி இருப்பான், அதான்டா வேறு லெவல்டா. பாருடா, பாருமா, பாரு 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 பாரு, கமரு கமரு கமரு. ஸோ இவங்க வந்து பாருங்கள் பிஸியாகவே இருக்காங்க. சீஃப் கெஸ்ட்டாக போகிறான், வேறு லெவல் பண்ணுறான்லாங்க. சும்மா வர்ற மாதிரி லக்ஷ்மி அந்த அகாடமி போட்டிருந்தாங்கல்ல 4 மணிக்கு ஆவடியில். ஸோ அதுக்கு போயிருக்கான். போய் இப்போ திறந்ததெல்லாம் போட்டிருக்கான், அன்றைக்கி முன்னாடியே போட்டான் அதை. ஸோ நான் அப்டேட் பண்ணல, நான் 2 நாள் வீடியோ போடல, பிஸி, எனக்கு ஒரு வேலை. ஸோ அதனால் வந்து வீடியோ போட முடியல. டல்லுலாம் இல்லைங்க, வாய்ஸ் டல்லாக இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. நம்மளாம் டல்லாகுமா? தரமான சிறப்பான சம்பவங்களை செய்வோம். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. வேறு லெவலுங்க. கலர்ஸ், லாக்மி அகாடமி, அப்புறம் வந்து அடோர். ஸோ இதுதான் என்னோட ரகசியம், அழகின் ரகசியம். ஸோ இன்னும் ஜிம்மு, எந்த ஜிம்மு போகிறான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி என்ன ஜிம்மு போனான்னு தெரியல. ஆல்ரெடி பாக்ஸிங்கும் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஹீரோவாக பயங்கரமாக ரெடி ஆகிட்ருக்கான். ஒரு 6 பேக்கு போட்டுட்டு ஒரு பிக்சர், பெரிய ஒரு ப்ரொமோஷன் பண்ணி ஒரு பிக்சர் 6 பேக்கோட கமரு வெளியிட்டான்னு வச்சுக்க. அடுத்து தமிழ் சினிமாவின் ஆதர்ச நாயகன், நடிகன், ஹீரோ வந்து கமரு தான். அதில் மாற்றுக்கிறதே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ எல்லாம் அப்படி தானே. இப்போ சிவகார்த்திகேயன் எப்படி வந்தார், சந்தானம் எல்லாம் வந்து விஜய் டிவிலேருந்து போனவங்க தான். புரியுதுங்களா? ஸோ ஒன்றும் கிடையாது. தலைவன் வந்து ஒரே ஒரு 6 பேக் வச்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டால் போதும், பிச்சுக்கிட்டு போவோம். மார்க்கெட்டிங் பயங்கரமாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.